ஓமைகளும் ரகசியங்களும். நாங்கள் ஒரிஜினலாக யோசித்தது 26 நிகழ்ச்சி தான். இது 40வது பதிவு. அப்படின்னா எந்த அளவுக்கு கடவுள் ரிவீல் பண்ணியிருக்காருன்றத ரொம்ப அழுத்தமாக நம்ம கவனிக்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு எம்டி ஜெகன். பல கேள்விகள் இருக்குது. ஜெகன், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். நம்ம இந்த நிகழ்ச்சி திங்க் பண்ணும் போதே ஓகே ஒரு இவ்வளோ தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பரிசுத்த ஆவியோட துணை நம்மளை 40வது நிகழ்ச்சிக்கு வரலும் வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் துணைன்னு நான் சொல்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியின் துணையை நீங்கள் எப்படி நம்ம அணுகணும், எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய அவைகள் அல்ல அப்படின்னு. நம்ம எப்போவுமே நம்மளுடைய விஷன் ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லிமிட்டடாக திங்க் பண்ணுறோம். நம்ம ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணி ஒரு 26 எபிசோட்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காட் 40 எபிசோட்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அப்போ அவ்வளோ ஸ்டஃப் இதில் இருந்திருக்கு. நமக்கு அப்போ ஆரம்பிக்கும் போது அது தெரியல. இன்னும் நம்ம அந்த 40ங்கிறது எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ இது எதை சொல்லுதுன்னா, நம்ம இன்னும் பரிசுத்த ஆவியாருக்குள்ள வளர 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 இன்னும் அவருடைய திட்டங்கள் என்னங்கிறத உண்மையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வர முடியுங்கிறத இன்னொரு பக்கம் வெளிப்படுத்தி வாண்ட் டு பி க்ரோ. இதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு யூனிக்னஸ் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் யோவான் 16 நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம். இதில் கடவுளோடயே இருக்கும், கிரைஸ்டோடையே மூவ் பண்ணுறாங்க டிசைபிள்ஸ். ஆனால் ஒரு இடத்துல சில விஷயங்கள் புரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க, நிறைய இடத்துல புரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜான் சாப்டர் 16 பர்டிகுலராக இட்ஸ் அ வெரி யூனிக் வர்ஸ், யூனிக் சாப்டர். இந்த யோவான் 16 அதுவும் இந்த பேரபிள்ஸை சம்மந்தப்பட்ட விஷயமா நம்ம இருக்குது. இந்த 16 இதில் எப்படி நம்ம அணுகணும் இந்த ஜான் சாப்டர் 16? யோவான் 16:29 அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் என்று சொல்கிறாங்க. இப்போ அவர் அதில் என்ன பேசியிருக்காருன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவர் எப்படி உபத்திரவம் கொடுப்பாங்க, இதெல்லாமே தெளிவாக அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது சீஷர்கள் சொல்கிறாங்க, இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், ஓமையாய் பேசாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சீஷர்கள் தான் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் ஓமையாக பேசும்போது புரியலன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ள கம்யூனிகேஷனில் 2 முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியுது. ஒன்று கர்த்தர் வெளிப்படையாய் பேசினால் புரிந்து கொள்ள முடிகிறது இவங்களால். இது யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. வெளிப்படையாக பேசினா எல்லாருமே புரிஞ்சுக்க தான் போகிறாங்க, அவங்களுக்கு இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வெளிப்படையாக நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்கிறது தான் கேள்வி. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசிட முடியுமா? முடியாது. ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே தான் அதை வெளிப்படையாக பேச முடியும். சில நேரங்களில் இந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்ககிட்டயே நீங்கள் பசில் மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவீங்க, அல்லது ஒரு விஷயத்தை பேசுவீங்க, அவங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியும் சீஷல்கிட்ட பேசுகிறாரு, ஓமையாக பேசுகிறாரு, ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் இதை நம்ம பார்க்கும்போது இந்த ஜேர்னியை பாருங்கள். 16ஆம் அதிகாரத்துக்கு அவங்க வரும்போது, யோவான் 16:16 வரும்போது ஆல்மோஸ்ட் அவங்க இயேசு கூட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டாங்க, ட்ராவல் பண்ணிட்டாங்க. ட்ராவல் பண்ணவர்களுக்கு பாதிக்கு மேலே அவர் பேசுகிறது புரியவே இல்லை. தெரியலன்னு இருக்கிறது. ஒரு இடம் வரும்போது தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுகிறீங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசணும், எந்த விஷயத்தை ஓமையாக பேசணும்னு இயேசுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பரிசுத்த ஆவி வருவதை பற்றி அவர் ஓமையாக பேசவே இல்லை. இப்போ இயேசு வருவதை பற்றி ஏசாயாவுக்கும் ஓமையாக சொல்லவே இல்லை, நேரடியாக இருக்குது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், இது ஓமை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அழைத்து கொண்டு போவார்கள், என் தாடி மயிரை பிடிச்சு இழுப்பார்கள், இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் எதை ஸ்ட்ரைட்டாக பேசணுமோ வேதம் அதை ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறது. இந்த இடத்துல அப்படிதான் அடுத்து வரக்கூடியதான பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே பேசப்படுது. இப்போ அவர் வெளிப்படையாக ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு பேசுகிறார். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ஏன் ஓமையாக பேசும்போது இவங்களுக்கு புரியலை இல்லையா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே நீங்கள் பேசியிருக்கீங்க இதில் என்னென்னா, யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு அது புரிஞ்சு, ஆனால் கூட இருந்தவங்களுக்கு அது என்ன செய்யலை, புரியலை. சரி, இப்போ பரிசுத்த ஆவி வந்தாதான் இது புரியுன்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. அவனுக்கு எப்படி புரிஞ்சிச்சு அது? இவர் தம்மை பற்றி தான் சொல்லுகிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்னு இருக்கு பரிசேயர். எப்படி அவனுக்கு புரியுது அப்படின்னு சொல்லும் போது நான் நினைக்கிறேன், பல நேரங்களில் ஆவியானவர் நமக்கு இதை துணையாக கொடுக்குறாரு, நம்ம புரிஞ்சு கொள்கிறோம் எல்லாமே. அதே நேரத்தில்
அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லும்போது பவுல் சொல்றாரு, நீங்கள் அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படிக்கு அவர் என்ன பண்றாரா, உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடியிருக்கிறாங்க. சில நேரத்தில் இதை விளக்கம் ரொம்ப ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லாதவங்க தடவியாவது கண்டுபிடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போதான் இந்த பரிசேயர்லாம் இந்த மாதிரி விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஏன் சொல்றதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பல நேரங்களிலே ஆவியானவர் துணை இல்லாமல் படிப்பதற்கு கூட அந்த தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும், அவங்களும் பரிசுத்தாவை பெறாதவங்களும் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இதை அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இயேசு கூடவே இருந்து 3 வருஷம் ஆகியும் அவங்களால என்ன செய்ய முடியல, பல விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இதுதான் இன்னைக்கு பரிசுத்தாவி கூட இருந்தே நிறைய பேரால் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, ஆவியானவர் துணை இருக்குது, சபை ஆவியானவரால் நடத்தப்படுது. ஆனால் ஏன் சபைக்கு இந்த வெளிப்பாடு இல்லை? சபைனா நான் உடனே அந்த சர்ச்சை சொல்கிறேன் இந்த சர்ச்சை சொல்கிறேன்ல, சபைங்கிறது நம்மளை தான் குறிக்குது. நமக்கு ஏன் இந்த வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது ஆவியானவர்கிட்டையும் அந்த தப்பு இல்லை, வசனத்துலேயும் இந்த தப்பு இல்லை, இந்த கேட்குறவங்க கிட்ட தான் ஏதோ விஷயம் இருக்குது. இப்போது நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சிலர்லாம் எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரியுது அப்படின்னு ஒரு சிலர் எழுதியிருக்காங்க. ஒரு சிலர் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப டெப்த்தாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஒரு கமெண்ட் வந்திருக்குது, இப்போ இந்த விளக்கத்தில் எதுக்கு எழுதுறீங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஒரே ப்ரோக்ராமுக்கு ஜனங்களுடைய பல விதமான ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இயேசுக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட. அப்போது இயேசு கூட இருக்கிறவங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அவர் பேசுகிறத நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம். இப்போ எதுக்கு இயேசு கூட இருக்கணும் இவங்க? அப்போ அவர் கூட இருந்து அவர் பேசுகிறத கேட்டு அவங்க டிசைப்பிளாக மாறி அடுத்த ஜென்ரேஷனை ரெடி பண்ணணும். அப்போ இவர் பேசுகிறதே புரியலன்னா அடுத்து ரெடி பண்ண முடியாதுல்ல. என் ஜென்ரேஷனில் நான் பேசினேன், நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்றது வந்து ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம் இல்லை. அதை என்ன செய்யணும், நான் செஞ்ச அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு குட் லீடருடைய இது. இயேசு அதை தான் இங்கே செய்கிறாரு. சொல்லி பார்த்துட்டு அடுத்து வெளிப்படையை பேசுகிறார், இந்தப்பா இப்படிலாம் வருது. அதே நேரத்தில் ஒரு இடத்துல இந்த ஓமைகளை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு அவங்க வராங்க, ஒரு இடத்துல வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த ஓமை புரியல சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு இடத்துல அவர் பேசிட்டு போயிடுறாரு, ஆனால் அந்த ஓமையினுடைய கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னு அப்படியே போயிடுச்சு. ஆனால் இதே சீஷர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, பரிசுத்தாவியானவர் வந்த பிறகு இந்த மொத்த வசனத்தையும் பழைய ஏற்பாடோட கம்பேர் பண்ணி எழுதுறாங்க. காஸ்பலாக இருக்கட்டும், டேனியலுக்கும் ஜானுக்கும் நம்ம ஒரு கம்பேர் பண்ணி படிக்கிறோம், ரெவலேஷனையும் டேனியல் புக் ஆஃப் டேனியலையும். இவங்க 2 பேரையும் பர்சனலாக வச்சு பார்த்தீங்கன்னா, டேனியல் வந்து பயங்கரமான படிப்பாளி. அந்த 1ஆம் அதிகாரம் டேனியலில் வாசித்தீங்கன்னா, பிரபு ராஜகுலத்தார் அந்த பிரிவை சார்ந்தவர், அழகு, பயங்கரமான படிப்பாளி. இவருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ரெவலேஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜான்கிட்ட. ஜான் பற்றி அவரும் பேதுருவும் சொல்கிறாங்க, படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அப்போது இந்த ரெவலேஷனுடைய செகண்ட் பார்ட் யார்கிட்ட இருக்குது? இன்னொரு கான்ட்ராஸ்ட். இவர் ஃபுல்லாக படித்தவர், இவர் படிக்காதவர். அடுத்து இவர் ராஜகுலத்தான், பேசிக்காவே அரச பரம்பரையில் வந்த விதமே வேற. இவர் யாரு? மீனவர். சரி, 3வது இவர் எங்கிருந்து இதை எழுதுறாரு டேனியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனையிலேருந்து எழுதுறாரு. எங்கே? நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையிலையும் பெல்ஷாத்சாருடைய அரண்மனையிலையும் இருக்கும்பொழுது அங்கேருந்து எழுதுறாரு. இவர் எங்கேருந்து எழுதுறாரு? சிறைச்சாலை ஜெயிலிருந்து எழுதுறாரு. அப்போ இந்த 2 கான்ட்ராஸ்டையுமே வச்சுக்கிட்டு ஒரு ரெவலேஷன் கொடுக்குறாரு ஆண்டவர். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அப்படி, நியூ டெஸ்ட்மெண்ட்ல இப்படி. அப்போனா காட் வந்து யாரையும் எடுத்து எப்படியும் பயன்படுத்த முடியும். நம்ம ரெவலேஷன் புரியல எவ்வளோ சொல்கிறோம்ல, இதை கொடுத்தவரும் இப்படி இருக்கிறாரு. டேனியல் புக் எடுத்துக்கிட்டா அவர் அப்படி இருக்கிறாரு. இந்த 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு புக்கை கொடுக்குறாங்க. இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2 பேருமே கான்ட்ராஸ்ட். இப்போ இயேசு 12 பேரை கூப்பிட்டு வர்றாரு. இந்த 12 பேருமே கான்ட்ராஸ்டான 12 ஃபீல்ட்லேருந்து உள்ளே வரவங்க. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போய் உலகத்தில் சேர்க்கணும், காஸ்பல். அப்போ இவங்களுக்கு புரிய வைக்கிறது எவ்வளோ ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ படிக்கிறோம், பட் எவ்வளோ அது சிரமன்றது அந்த இப்போ இந்த சொன்ன ஆங்கிள்லேருந்து பார்த்தா ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். 12 பேருடைய பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டர், ஒருத்தர் ஒரு சிலர் மீனவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க ஒன்றா செய்கிறதே கஷ்டம். இவங்களுக்கு நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்க இதை? இப்போ நீங்கள் சும்மா நான் ஒரு உதாரணத்துக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் ஏற்றத்தாழ்வு நான் அப்படி சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நல்லா படித்த ஒரு பையன், நல்லா
படிக்காமல் ஒரு ஆவரேஜாக இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு கிளாஸில் உட்கார வச்சு நம்ம பாடம் நடத்துகிறோம். நம்மளால் ஒரு ரிசல்ட்டை வாங்க முடியல, நம்ம முடியல. அவங்ககிட்ட ரிசல்ட்டை வேறு வாங்குகிறோம், இவங்ககிட்ட வேறு ரிசல்ட்டை வாங்குகிறோம். அவன் கிராஸ்பிங் பவர் வேறையாக இருக்குது, இவன் கிராஸ்பிங் பவர் வேறையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் தான் இயேசு உட்காந்துருக்காரு. 12 பேர் இருக்காங்க. 12 பேர் ஒருத்தருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஒருத்தன் ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், வேதத்தை படித்தவன். இப்போ இந்த இடத்துல பவுலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு. இவர் சொல்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? பவுலால் ஈஸியாக புரிஞ்சுக்க கிராஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல பேதுருவால என்ன செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 12 பேரை வச்சுக்கிட்டு ஒரே ஓமை. இப்போ ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு இது புரியவே இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு குரூப்பே சொல்லுது எங்களுக்கு சுத்தமாகவே புரியல, யாருக்குமே புரியல. இந்த மாதிரி ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை வேர்ல்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்ற, இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம். பையன் வந்து வீட்டில் சொல்லுவான், என்னடா மேக்ஸில் கம்மியாக இருக்க, டீச்சர் ஒழுங்காக பாடம் எடுக்கலம்மா, அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு புரியவே மாட்டேங்குது, அவங்க ஒழுங்காகவே பாடம் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு. அப்போது டீச்சர் பேர் கெட்டு போயிடும். இப்போ இவனுக்கு புரியவும் வைக்கணும், 12 பேருக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா இந்த 12 பேருக்கு புரிய வச்சா தான் இவங்க கொண்டு போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரிய வைக்கணும். அப்போ இவங்களுக்குள்ள கொண்டு போகிற விஷயத்த அவள் எப்பேற்பட்ட டீச்சராக இருப்பார் இவர். ஒரு இடத்துல சொல்கிறான், இப்போ எனக்கு புரியுது சொல்லிட்டாருங்களே, இவங்க சொல்கிறாங்க, அவனே சொல்லிட்டாங்க 16 சாப்டரில் சொல்லிட்டாங்க எங்களுக்கு இப்போ புரியுது, தெளிவாக புரியுது. இப்போ நீங்கள் பிளைனாக வேற பேசுகிறீங்க, வெளிப்படையாக பேசுகிறீங்க. ஆனால் ரகசியத்தை எப்படி வெளிப்படையாக பேசுவீங்க? இவர் என்ன திருப்பி சொல்கிறாரு, பிதா எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் நான் உங்களுக்கு தரேன், நானாக ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்ட்டார். இப்போ சில நேரத்தில் இப்போது ரீசெண்டாக ஒரு இதை படித்தோம். ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்து அவங்க இதை எடுத்துருக்குறாங்க. எடுக்கும்போது அவங்க எடுத்த மெத்தட் வந்து பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு புது மெத்தடில் எடுத்துருக்குறாங்க. புது மெத்தடில் எடுத்த உடனே ஸ்கூல் கூப்பிட்டு சொல்லிடுச்சு, இந்த மெத்தடை நீங்கள் எடுக்கக்கூடாது, இது வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அப்படி அந்த மெத்தடில் தான் நீங்கள் பசங்க. இவங்களுக்கு ஒரு தாட் என்னென்னா, இந்த மெத்தடில் சொன்னால் பசங்களுக்கு புரியுமா புரியாதான ஒரு தாட் இருக்குது. ஆனால் ஸ்கூல் சொல்லிடுச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க வெளியிருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து அதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஒத்துக்க மாட்டேன்ருச்சு, அப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் நான் எங்கள் கிளாஸில் உங்களால் எப்படி இருக்குமோ எடுங்கன்றது. இவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். இதான் இதை பேசுனா பேசுவார். அதான் இப்போ அவர் சொல்லி இவருக்கு சொல்கிறாரு, இது இவனுக்கு புரியல. இப்போ இவனுக்கு புரியவும் வைக்கணும். எப்படிப்பட்ட ஒரு டீச்சர், எப்படிப்பட்ட ஒரு லீடர் பாருங்க இல்லையா? சில நேரத்தில் லீடர்ஸ் மேடையில் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன பேசுனான்னு கீழே இருக்கணும் புரியவே புரியாது. இவன் போய் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. ஆனால் இங்கே இந்த லீடர் பேசுகிறத, இந்த டீச்சர் பேசுகிறத அவர்கள் புரிஞ்சிச்சின்னு ஒரு இடம் வருது பாருங்க. அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த 3 வருஷம் தேவைப்படுது. இன்றைக்கி ஒரு முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு சபையில் ஒரு போதகருக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 வருஷமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு கூட இருந்தே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. எப்போ எங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. இயேசு மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சர்கிட்ட இருந்து இப்போ இருக்கிற எந்த டீச்சரும் இயேசுக்கு ஈக்குவல் கிடையாது. அப்போது நான் என்ன செய்வேன்னா, அவர்கிட்டயே 3 வருஷம்னா நம்மள மாதிரி ஆள்கிட்டலாம் ஒரு 5 வருஷமாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். பேசிக் நான் சொல்கிறது மினிஸ்ட்ரியில் விசுவாசியாக இல்லை. மினிஸ்ட்ரி ஒப்பு கொடுத்து நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு 5 இயர்ஸ் அது என்ன செய்யணும், டெடிகேட் பண்ணி கூட இருக்கணும். இந்த டெடிகேஷனில் அவங்க கற்றுக்கிற விஷயம் இருக்குல்ல, அப்போ தான் இவர்கிட்ட இருக்கக்கூடியதான விஷன் ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகும். இன்றைக்கி அந்த ஒரு காத்திருப்புதல் இல்லை, அந்த ஒரு ஜேர்னி இல்லை, அந்த ஒரு ட்ராவலே கிடையாது. ஒரு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னா அவர் ஊழியக்காரராகிறாரு. அவர் வளர்ந்தாரா வளரையில அதெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ பாதி பேருக்கு இவங்க எங்கே வந்துடுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஓமையும் புரியல, ஓமை மட்டும் இல்லை, வசனமே புரியல, எதுவும் தெரில, டக்குன்னு பைபிளை தூக்கிட்டு போயிடறாங்க. என்ன காரணம்னா, இந்த கூட உட்காந்து படிக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கிற விஷயம் அங்கே ஃபெயிலியர் ஆகுது. அதுதான் இந்த ஜேர்னியோட மிக மோசமான இன்னைக்கு உள்ள கண்டிஷன். இயேசு கூட இந்த ட்ராவலில் அவங்க இருந்து ஒரு 3 வருஷம் வந்ததுனால அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு வெளிப்படையாக பேசுகிறீங்க, எனக்கு புரியுது. அவர் ஆரம்பத்தில் பேசும்போது நிறைய வெளிப்படையாக தான் பேசினார். இவங்க எங்கே போகிறாருன்னே இவங்களுக்கு தெரியல. இவர் என்ன ஜேர்னிக்குள்ளே போகிறாரு. சில நேரத்தில் சொல்லுவாங்க, என் மைண்ட் செட்டையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. ஆமாம், இன்னும் இதுக்கு முன்னாடி கூட சொல்கிறாரு, நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்றாரு.
அதையே கேட்குறாங்க, என்ன இவர் கொஞ்ச நேரம் தான் இருக்கான்றாரு, அங்கே அதையும் கேட்குறாங்க. இவர் வந்து நான் போகிறேன்னு சொல்கிறாரு. இவங்க அதையும் புரிஞ்சுக்காம இவங்க அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, அடுத்து யார் வர போகிறா, சரி இவர் போயிட்டாரு, நீயா நானான்னு சண்டை வருது இவங்களுக்குள்ள. நியாயமாக என்ன பண்ணணும், இவர் போகிறேங்கிறாரா, அப்போ இவர் இங்கே போகிறாருன்னா என்ன அர்த்தம், மறிக்க போகிறாரா? இப்போ ஒரு வீட்லேயே சும்மா நம்ம விளையாட்டுக்கு நான் எல்லாம் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா பசங்க கேட்குறாங்க, என்ன அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 12 பேர் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. அப்போ இதோட பொருளை அறியவில்லை, அறியாதிருந்தார்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறமா தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது வெறும் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நடக்கிற சம்பவமாக மட்டும் நான் பார்க்கவே இல்லை. நான் உணர்றேன், பரிசுத்த ஆவி வந்த பிறகு தான் வசனம் புரியும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, அவர் தான் சொல்லி கொடுக்குறவர். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக நார்மலாகவே, இப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை, ஒரு கான்ஷியஸில் தானே ஏற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியை பெறாத அங்கே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறத அழகாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் சொல்கிறத இப்போ நத்தான்வேலுக்காக இருக்கட்டும், நிக்கோதேமுக்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை பெறல, இவங்களுக்கு அவர் பேசுகிறது புரியுது, தெளிவாக தெரியுது. அப்போது இங்கே வேறு என்னமோ இருக்குது, வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவன்லி சீக்ரெட்டை இவங்க வந்து அவ்வளவு கேஷுவலாக எடுத்திருக்காங்க. இயேசு தேடி வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இயேசுவை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. இயேசு கூடவே இருந்தாங்கல்ல, இவங்க அவர் பேசுகிறத அவ்வளோ சீரியஸாக அப்போ எடுக்கவே இல்லை. பின்னாடி தான் இது அவங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியுது. இப்போ நீங்கள் இந்த யோவான்லேயே பாருங்கள் 16ல், நீர் தேவனுடைய குமார் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்பொழுது நீர் பேசுகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம், இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 30ஆம் வசனம். அப்போ அவர் பேசுகிறத வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்னா, இவர் தேவனிடத்துலேருந்து தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இவர் அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க, இப்போ என்னை விட்டுட்டு நீங்களாம் ஓடி போகிறீங்க, அவன் தன் இடத்துக்கு போயிடுவீங்க, என்னை தனியாக விட்டுருவீங்க அப்படின்னும் போது இவனுக்கு ஃபீல் வரணுமா இல்லையா? நான் இயேசு இவைகளுக்கு சொன்ன பின்பு தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக, இவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு இல்லை இடத்துல. அதான் சொல்கிறேன், இயேசு கூட இருந்தவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியவே இல்லை, அவருடைய வேல்யூ தெரியல. தூரத்தில் வந்தவங்களுக்கு அவர் வேல்யூ தெரியுது. பல நேரத்தில் வந்து இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம கையில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது நமக்கு என்ன செய்யாது, அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அதுவே கொஞ்சம் வெளியே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேல்யூ அவங்களுக்கு தெரியுது, அப்போ இது இவ்வளோ வேல்யூப்பா அப்படின்னு. பல நேரத்தில் அவங்க வந்து சொன்னால் தான் நம்ம வேல்யூவே நமக்கு தெரியுது. ஒரு வாட்ச் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. பொதுவாக எனக்கு வாட்ச் கட்டுறது அவ்வளோ இஷ்டம் இல்லை, நான் கட்டக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. வாட்ச் கட்டுறது கையில் வெயிட்டாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணுன்ட்டு அப்படி பார்ப்பேன். ஒரு வாட்ச் கொடுத்தாங்க, அது வாட்சை கொண்டு வந்து ஓரமாக வச்சுட்டேன். அப்போது ஒரு நாள் என் பையன் கேட்டான், இந்த வாட்சை ஏன் கட்டவே மாட்டேறீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் கட்டுறது இல்லைப்பா, அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இந்த வாட்ச் விலை தெரியுமா அப்படின்னா, என்னான்னு, அது 10,000 ரூபா அப்படின்னா. 10,000 ரூபா வாட்சா? நம்ம வாட்ச் 300 400 கட்டின காலம் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு போவோம், 10,000 ரூபா வாட்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்சை வந்து தொடச்சி கிடச்சி கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் அதை வைக்கிறது பீரோக்குள்ளே தான் வைக்கிறது. ஏன்னா அந்த வேல்யூ நமக்கு என்ன செய்யலை, அப்போ தெரியல. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லும் போது வேல்யூ தெரியுது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பற்றின வேல்யூ இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்போ அவரே வேல்யூ தெரியல, அவர் பேசுனதுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. இப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசு போன பிறகு இவ்வளோ விஷயத்தையும் ரிகவரி பண்ணி அவங்க எழுதும் போது, பரிசுத்த ஆவி சொல்லி எழுதுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? சரி நம்ம விட்டுட்டோமே, இவரை கூட இருக்கும்போது நம்ம நிறைய கேட்டிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே, எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம். இப்போது பத்மதீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது இவ்வளோ வெளிப்பாடுகளை யோவான் பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்கிற ஒருத்தர் கூட உட்காந்துருந்தார். நம்ம அவரை என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கோம். அதைத்தான் இவர் 3 வருஷம் முடிக்கும் போது சொல்கிறான், இப்போ நீங்கள் எனக்கு தெளிவாக பேசுகிறீங்க, எல்லாம் புரியுது அப்படின்ட்டு. ஆனால் இப்போது அந்த 3 வருஷமும் அவனுக்கு என்ன செய்யலை, கூட ட்ராவல் பண்ணும்போது தெரியல. அது பரலோகமே அப்படி ஒரு திட்டத்தை அமைச்சு வச்சிருக்குது போல். சில விஷயத்த ரகசியமாக இருக்கட்டும், அப்புறம் அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? புரியலன்னா கூட நம்ம முயற்சி பண்ணி அதை தேடும் போது, பரிசுத்த ஆவியோட துணையோடு தேடும் போது கடவுள் வந்து வில்லிங்காக அதை சொல்லிகிட்டே இருக்காருன்றது. ஆமாம், ஏன்னா அவ்வளோ டிசைபிள்ஸுமே சாக்ரிஃபைஸ் ஆகுது, லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. தானியேல் புஸ்தகத்துக்கு போயிட்டீங்கன்னா இப்போ ஒரு தரிசனத்தை அவர் பார்க்குறாரு 7ஆம் அதிகாரத்தில். பார்த்துட்டு அந்த தரிசனத்தை குறித்து 10 கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலாக இருந்தேன் அப்படிங்கிறார். இன்ட்ரெஸ்டட். இப்போ இவர் போய் கேட்கும் போது தூதன் வந்து சொல்கிறாங்க,
தூதன் வந்து நீ கேட்டதுக்கான விளக்கத்தை சொல்லத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விளக்கத்தை சொல்கிறான். அங்கே தூதன் வந்து சொல்கிறான், இங்கே இயேசு கூடவே இருக்கிறார். இங்கேயும் அப்படித்தான், போய் கேட்கும்போது அவர் விளக்கி கொடுக்குறாரு, இன்னும் நீங்கள் அறியவில்லையா. ஆனால் இயேசு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் இன்னும் மேலே வரணும், நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அடுத்த லெவலுக்கு வரணும். அடுத்த லெவல். ஒரு இடத்துல சொல்கிறாரு, புளித்த மாவை குறித்து பரிசேயர் ஏரோது என்கிற புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு. உடனே சீஷர் சொல்கிறாங்க, நாம் இன்றைக்கி அப்பத்துக்கு மாவு எதுவும் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரோ அப்படின்னு. இவர் அவர்கள் இதயத்தின் நினைவுகளை அறிந்து, நானும் அப்பத்தை பற்றியாக பேசிகிட்டு இருக்கிறேன், 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கலையா, 7000 பேருக்கு 4000 பேருக்கு அப்பம் கொடுக்கலையா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது வேற. ஸோ காடோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஏன் லெவலுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் சீஷல்கிட்ட அன்றைக்கி அது மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்கு, அந்த இடத்துல இல்லை. இன்றைக்கும் அப்படி தான் நிறைய ஊழியக்காரங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மாட்டிக்கும். அவர் பைபிள் டீச்சராக இருப்பார், இல்லை அவர் நல்ல ஒரு 15-20 வருஷத்துடைய நல்ல போதகராக இருப்பார். அவருக்கு வந்து மாற்ற அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன சொல்கிறாருங்கிறதே அவருக்கு என்ன செய்யாது, ஏறாது. ஆப்போசிட்டாக செய்வாப்புல. அவர் அப்படியே டென்ஷன் ஆகணும். ஆனால் நான் நினைப்பேன், அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் அவங்க கோபத்தை அடக்கிறதுக்கு இவர் தான் டெஸ்ட்டு. பல நேரத்தில் நம்ம ஒரு வியூவில் ஆங்கிளில் சொல்லுவோம், அவங்க வேற ஒரு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று செய்வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஆரம்பிக்கும் இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இப்போது பெஸ்லேயலை பற்றி பார்க்குறோம் பைபிளில். ஆண்டவர் மோசேகிட்ட சொல்லுவார், நான் உனக்கு மலையில் காண்பித்த மாதிரியின்படி கீழே செய்வதற்கு எச்சரிக்கையாக. ஆனால் இதை யூகித்து செய்கிற ஒரு ஞான இருதயத்தை நான் யாருக்கு கொடுத்துருக்குறேன், பெஸ்லேயலுக்கு கொடுத்துருக்குறேன். நீ பார்த்த அவன் செய்வான், அவன் செய்யறது இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. அதையும் சொல்கிறாரு, அவன் யூகிச்சு செய்வான், அவன் செய்யறது இது கரெக்டாக இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் மாம்சத்தில் யூகத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த ஆவியை நான் கொடுத்துருக்குறேன். அவன் செய்வான், அவன் செய்கிறது கரெக்டாக மட்டும் பார்த்துக்க. அப்படின்னா மாஸ்டர் என்ன நினைக்கிறாரோ அதை இவன் அப்படியே செய்கிறான். மாஸ்டர் சொல்லலை, யார் சொல்லலை, தேவன் வந்து பெஸ்லேயலுக்கு சொல்லலை, மோசே சொல்கிறத வச்சுக்கிட்டு பெஸ்லேயல் செய்கிறான். அந்த யூகித்து செய்யக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் நமக்கு அமைஞ்சிட்டா எப்படி இருக்கும் பாருங்க, ஒர்க்கே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட ஒரு அவுட்புட் 10% வருமே, இன்னும் பெட்டராக வரும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் சொல்கிறதுலாம் ஒரு 80 செஞ்சுட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது அவன் 40 செஞ்சானா, அப்போ பரலோகத்தில் இருக்கிறவர் எப்படி நம்மளை பார்க்குறாருன்ற ஒரு தாட்டம் வருது. ஆமாம், என்னை புரிஞ்சுக்கிட்டா நல்லா செய்வானே, நான் செய்வானே, புரிஞ்சுக்கணுன்றாரு. யூ மஸ்ட் அப்படிங்கிறார். ஏசு திருப்பி கேட்பார், இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா, இன்னும் இந்த ஓமை உனக்கு தெரியலையா, இன்னுமா நான் சொல்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, இவ்வளோ விஷயம் ஸ்டஃப் சொல்கிறேன், அப்படி பற்றிக்கணுன்றார் அவர். நான் சொல்கிறது அப்படியே உனக்கு கேட்ச் ஆகணும் அப்படின்னு. பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், பரிசுத்தாவியை பெற்ற பிறகு, பரிசுத்தாவி வந்த பிறகு தான் இதெல்லாம் வரணும்ன்ட்டு. பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, சரி நான் போய் பரிசுத்தாவியை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், அவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்தில் கேட்டவைகளை பிதாவிடத்தில் எடுத்து பேசுவார் அவர் சொல்கிறார். இப்போ அவர் பேச போகிறது எல்லாமே சுயம் இல்லை, பரிசுத்தாவி கொடுக்கறது தான். இதுக்கப்புறம் வந்தது தான் ஆவியானவர். இதெல்லாம் இந்த வசனம் எல்லாம் எழுதுனது ஆவியானவர். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குல்ல, அவங்க அப்போ புரிஞ்சுக்கல அந்த அளவுக்கு. அதை புரிஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் இயேசுக்கிட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், வாங்கியிருக்கலாம். அப்படி எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு வசனத்தில் இயேசுவே சொல்கிறாரு, நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, நான் இப்பொழுது சொன்னால் அதை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். ஜான் 16 சொல்லுவார், அதுவும் சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்களே. அப்போனா என்ன இருக்கும், இவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா, அவர் சொல்கிறத கேட்டிருந்தாங்கன்னா, இன்னும் அநேக காரியங்களை, ஓமைகளை, அநேக விஷயங்களை வாங்கியிருக்க முடியும். ஆனால் இதான் நமக்கு வச்ச அளவு, அதனால் ஹெவன் இப்படி பண்ணி வச்சுருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஜான் சாப்டர் 16 ஒரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு 40 நிகழ்ச்சி நம்ம பண்ணியிருக்கோம், ஓமைகளின் ரகசியங்கள்னு. இந்த ஓமைகளின் ரகசியங்கள் அந்த 40ஐயும் பார்த்தவங்க இப்போ நான் சொன்னது நம்ம பைபிளில் சொல்கிறது புரியும் அப்படின்ற அளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நம்ம ஆமாம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி இது ரொம்ப பொருந்தமாக இருக்குது ஒரு ஃபினிஷிங் வரதுக்கு. நான் கூட எதிர்பார்க்கல 40 எபிசோட்ஸ் வரும்னு. பட் இப்போது ஒரு பார்ட் புரியுது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எப்போவுமே நம்ம ரெவலேஷன் ஆரம்பித்தோம், ரெவலேஷன்லேயே 3 சீசன் பண்ணோம். அப்புறம் புக் ஆஃப் மார்க், புக் ஆஃப் லூக் பண்ணோம், அது ஒரு சீசன் முடித்தோம்.
அப்புறம் வந்து நம்ம ஆஃபீஸ் ஆஃப் த சர்ச்னு ஒரு சீசன் பண்ணோம், அது ஒரு எபிசோட்ஸ் முடிஞ்சுது. ஓமைகளின் ரகசியமும் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நேயர்கள் நிறைய கேள்வியும் கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு யோசனை. ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய மீன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ ஸ்டஃப் கொடுத்துருக்கோம். ஆமாம், ஐ திங்க் மோர் தென் 200 எபிசோட்ஸ் தாண்டியே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒருவேளை இவங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க ஏதாவது கேட்க விரும்புகிறாங்களா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம்ல, கொஞ்ச நாள் இந்த நேயர்களை பேச வைப்போம். கண்டிப்பாக அவங்க கேட்கட்டும், நம்ம எடுத்த எபிசோட்ஸில் இருந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்தையும் கேட்கட்டும். கொஞ்ச நாள் இந்த கேள்வி பதில் அவங்களுக்கு பதில் இல்லை. ஏன்னா எங்கிட்டையுமே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. நம்ம ஃபோன் வரும், ஆஃபீஸ்க்கு இது மாதிரிலாம் வரும், இது இப்படி இருக்கு. அந்த டவுட்ஸை வந்து அவங்களுக்கு மட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்படி ஒரு வைட் மீடியாவில் போகும்பொழுது அதே மாதிரி டவுட்ஸ் உள்ள நிறைய பேருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த கேள்விகளை அவங்க இப்போ திரையில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அவங்க அனுப்புனாங்கன்னா நாம் அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பதிலும் சொல்லலாம். அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் பற்றி இருக்குன்னு நம்மளும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த இந்த ஓமைகளும் ரகசியங்களை வந்து இந்த எபிசோடுக்கு நம்ம முடிக்கிறோம். அடுத்த Q&A ஆரம்பிக்கிறோம். ஒரு சில காரியங்களை அவங்க பார்ப்போம். நேயர்கள் நீங்களும் உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. அஸ்வின் பிரதரும் நானும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான பதில்களை சொல்ல பிரயாசப்படுறோம். இதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இத்தனை எபிசோட்ஸ்லேயும் நான் தான் கேள்வி கேட்குறேன், இப்போ நேயர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ திருப்பி நானே தானே பதில் சொல்லணும். ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, அஸ்வின் பிரதர் நல்ல கேள்வி கேட்குறாரு, நல்ல பதில் வரணும்னா முதல்ல நல்ல கேள்வி. ஆமாம், அதாவது நேயர்களுக்கு பிரோஜனமாக இருக்கணுன்ற ஒரு நிகழ்ச்சி, அது இன்னும் கடவுளை அங்கீகரித்து நிகழ்ச்சி நடத்துகிறாரு. மிக்க நன்றி பிரதர் ஜெகன். ரொம்ப உங்களோட ட்ராவல் பண்ணதில் பல விஷயம் நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஒரு பில்லராக இருக்குது இந்த நிகழ்ச்சி. ஸோ நானும் நிறைய கேள்விகளுக்கு பதில்களையும் ஆவலாக எதிர்பார்த்து நம்ம அடுத்த ஒரு ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் எப்படி லீட் பண்ணுறாருன்னு பார்த்து அந்த ஜேர்னிலையும் நம்ம திருப்பியும் நம்ம ஒரு கோணத்தில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணலான்றது என்னோடய ப்ரேயர். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. அதுவும் இல்லாமல் இந்த ஓமைகளின் ரகசியங்கள் வந்து உண்மையாகவே இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இருந்தாலும் நேயர்கள் நமக்கு ப்ரே பண்ணால் போதுன்ற அளவுக்கு நம்ம 2 பேருமே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வி வாண்ட் டு தேங்க் யூ அண்ட் ஆல்சோ தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஆஃப் ஓமைகளின் ரகசியம். அடுத்த பதிவில் கேள்விகளும் பதிலும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். உவமைகளும் ரகசியங்களும் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பலருக்கு அறிமுகம் செய்யுங்கள்.